பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய அந்த மாநில தலைவர் பொறுப்புக்கான அந்த கவுண்ட் டவுன் எண்ணப்பட்டு இருக்கு முடியறதுக்கு. அந்த கவுண்ட் டவுனை அண்ணாமலை போன்ற மூத்த தலைவர்கள்லாம் எண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இதன் மூலமா பாஜக குற்றச்சாட்டு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தெரியாது. அவர் சொல்றான்னா சேகர் பாபு அவர்களை தான் கேட்க வேண்டும். அவருக்கு எப்படி இந்த மாதிரி செய்தி அவர் காதுகளுக்கு வந்திருக்கிறதா என்று அவங்க தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க ஒரு மூத்த தலைவர், அவருடைய நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடுகள் திருப்தி அளிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி பாக்குறீங்க? செயல்பாடு சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காங்க. அது மார்க் கொடுக்குற மாதிரி செயல்படுறாங்க. இப்போ ஏற்கனவே முன்னாள் தலைவர் அண்ணாமலை இருந்தாங்க. அண்ணாமலைக்கு பிறகு நயினார் பதவி ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பணியை தொடர்ந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஒரு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இருக்கும்போது திடீர்னு அவங்க இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூடயே பயணித்தவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மனத்தாங்களாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் சரி செஞ்சு மேலே கொண்டு போயிட்டு தானே இருக்காங்க. சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. பல உதவிகளை செய்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன், டிடிவி தினகரன், சசிகலா அவர்கள் இவங்கெல்லாம் பிரிஞ்சு நிற்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் சரியா இருக்குமா? 2026 சட்டமன்ற தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இணைந்து செயல்பட போகிறாங்க. இன்றைக்கி என்னதான் இருந்தாலும் கூட விலகி போகும்போது உண்மையிலே ஒரு ஒற்றுமையாக இருக்கணும்னு இன்றைக்கி நான் நினைக்கிறோம் தான். நான் ஐ எம் நோபடி டு சே வாட் ஷுட் பி டன், என்ன ஆக்ஷன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எடுக்கணும் என்னால் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ராமர் இறைவன் அவதாரம். ராமருக்கு அணிலும் தேவைப்பட்டது. கிஷ்கிந்தாவிலிருந்து வானர சகோதரர்களும் தேவைப்பட்டார்கள். ஆக அனைவரும் அரவணைத்து சென்றால் அது வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறவனா அது அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் திஸ் மக்கள் பார்க்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களும் ஆதங்கப்படுறீங்க உங்களுக்கு மனசுக்குள்ளே. அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் டாக்டர் ஐயாவும் அன்புமணி அவர்களும் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும்னு நான் நினைப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு யாரையும் உடைச்சு பார்க்கணும், பிரித்து பார்க்கணும்னு எண்ணம் எனக்கு கிடையாது. பாஜக சொல்லி தான் கூட்டணி, அதாவது பாஜக சொல்லி தான் இந்த ஒருங்கிணைப்பு பணியை முன்னெடுத்தேன் அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. இதே போலதான் முன்னாடி ஓபிஎஸும் அவர்களும் சொல்லியிருந்தாரு. டிடிவி தினகரன் அதை தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சொல்லிட்டு இருக்க எல்லாருமே அதிமுக இருந்து வெளியில இருக்காங்க, பாஜக இருந்து வெளியே வந்துட்டாங்க. இது பாஜகவை நம்பி அவர்கள் பேச்சை கேட்டவர்கள் இன்றைக்கு தனித்தனியா நிக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பிம்பம். இல்லை, அவங்க சொல்லி தான் செய்கிறாங்கன்றது திருப்பி அதே தான் முதல்ல சொன்னது தான் பதில். அதாவது கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது. அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல. யாருக்கு கட்டளை இட்டால் அது அவங்க சொல்கிறாங்க. பட் வெதர் தே ஹட் செட், நீங்கள் சொல்லணும் எனக்கு சோ செட் மிஸ்டர் எக்ஸ் செட் டோல் மீ இதை போய் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க சொல்லலாம். அந்த கோர்ட் இல்லாமல் அவங்க சொன்னதை தான் அவங்க செஞ்சோன்னு சொல்லும் போது இட் ஜஸ்ட் ஒரு மாதிரி ஏதோ அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அவங்க சொல்லி தான் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதோ கேட்கணும். இல்லை, அந்த திருவிழா அரசியல் சார்ந்து பண்ணாமல் அவங்க மற்றவர்கள் இழிவுபடுத்தும் போல் செய்தால் அது தவறு தான் நான் சொல்லுவேன். அவங்க அவங்களுடைய சாதனைகளை சொல்லி கொண்டு சென்றால் சிறப்பாகிறவங்களை மற்றவர்கள் இழிவுபடுத்துறதுக்காக ஒரு விழாவை எடுக்கக்கூடாது நான் நினைப்பேன். மாற்று கட்சியிலிருந்து வந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கெல்லாம் பாஜக ஒரு முக்கிய பொறுப்புகள்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு கட்சியை கலைச்சிட்டு பாஜக இணைஞ்சிருந்தீங்க. உங்களுக்கான அந்த பொறுப்புகள் எப்போ எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான பொறுப்புகள் எதிர்பார்க்கலாம்? எனக்கு நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டேன். நான் பொறுப்புகளை எண்ணி பொறுப்புகளுக்காக வந்தவன் கிடையாது. நேஷ்னல் ஸ்ட்ரீமில் இருக்கணும்னு வந்துட்டேன். இப்போ நேஷ்னல் பிரசிடெண்ட் இன்னும் அவங்க இன்னும் தேர்ந்தெடுக்கலை. இப்போ பீகார் தேர்தல் நாளைக்கு ரிசல்ட் வந்துடும். வந்த பிறகு மேபி தே வில் அப்பாயிண்ட் தி நேஷ்னல் பிரசிடெண்ட் வந்த பிறகு தான் தே வில் கேன் அப்பாயிண்ட் பீப்புள். அதனால் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் இட். இப்போ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மாநில பொறுப்பு தந்திருக்காங்க, மாவட்ட பொறுப்பு தந்திருக்காங்க, மண்டல பொறுப்பு தந்திருக்காங்க. ஸோ தட் ஷோஸ் தர் இன்க்ளினேஷன் டு கிவ் மை ஆஃபீஸ் பேருக்கு எங்கள் கூட சேர்ந்தவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று நிரூபித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரிச்சிருக்கிறதா எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இந்த போலீஸ் சம்பவம் உள்ளிட்ட பல சம்பவங்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்களையே ஒன்னா சித்தரித்து பலர் பேசுறாங்க. அதை நீங்க எப்படி பாருங்க? அதாவது ஏற்கனவே அதுக்கு சுட்டு பிடிச்சிட்டாங்க 3 பேரை. ஸோ துரிதமாக செயல்பட்டிருக்கிறார்கள். இது ஜெனரலைஸ் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடைபெறுவதற்கு மூல காரணம் என்னன்னு பார்க்கணும். இந்த மாதிரி செயல்கள் நடக்கும் முதல்ல சொன்னதான் பதில். ஏன்னா தன்னிலை மறந்து சிலர் செயல்படுறாங்கன்னு தான் சொல்லணும். தட் மீன்ஸ் வி ஹேவ் டு கண்ட்ரோல். அது எதனால இதெல்லாம் உருவாகுது,
இந்த எண்ணம் எங்கிருந்து வருகிறது பார்க்கும்போது போதை 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 என்று தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு வண்டியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவங்கள அது வந்து தனியாக ஏதோ ஒரு இடத்துல காட்டு பக்கத்தில் இருந்தால் கூட நீ போய் கண்ணாடியை உடைச்சி அவங்கள மிரட்டி தூக்கிட்டு போகிற அளவுக்கு இருந்தால் அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு இருக்க அந்த தன்னிலை மறந்து இருக்கிற நிலையில் அது செய்கிறார்கள். அப்போ தன்னிலை மறப்பதுக்கு போதையோ இல்லாட்டி குடிப்பழக்கமும் போதையும் இல்லாட்டி இன்றைக்கி இருக்கிற ஏதேதோ சொல்கிறாங்க பேர் நமக்கே தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது அதை கட்டுப்படுத்துக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்.